ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஹிந்தி வகுப்பு என்னன்னா, இத்தனை நாளும் நம்ம உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். அதில் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் எப்படின்னு பார்த்தோம். சந்திரபிந்து எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்படி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் டெய்லியே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது தனி. இது உங்களுக்கு எப்படி ரீடிங் ப்ராக்டிஸ், அதாவது ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் நோட்டில் இதை நீங்கள் பார்த்துட்டு, நோட்டில் நான் எப்படி வாசிக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களும் வாசித்து பாருங்கள். நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாசிக்கலாம். பா டோ டா. அது பா, ஃபஸ்ட்டு பா. இது டா. டா அப்படிங்கிறது டா ட டா டா. ஃபோர்த்து டா, ஒரு லைன் கொம்பு டோ. படோ படோ. ஔ இர் ஔ. நா கா இல் நகல் கரோ. படோ அவுர் நகல் கரோ. படோ அவுர் நகல் கரோன்னா என்ன அப்படின்னா, படோனா படி, அவுர் நக்கல் கரோ மேலும் அதை காப்பி பண்ணுங்கன்னு அர்த்தம். அதை படிச்சுட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள். மா ஹா ரா. இது ஜா இஜ்ன்னு சொல்கிறோம். மகாராஜ். மகாராஜ். தா. இது ஷா, 21 ஷான்னு சொல்லியிருக்கேன். இது தேர்டு தா. ரா ஃபஸ்ட்டு தா. தஷ்ரத். மகாராஜ் தஷ்ரத். ஆ. இது யா யோ யோ அயோ. இது ஆஃப். இது உங்களுக்கு தெரியும். ஆஃப் லெட்டர். ஆஃப் லெட்டர் உங்களுக்கு தெரியும். இது யா அயோத்தியா. அயோத்தியா கே ராஜா. ராஜா தே. மகாராஜ் தஷ்ரத் அயோத்தியா கே ராஜா தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாராஜர் அதாவது அரசர், பேரரசர். பேரரசர் தசரதர் அயோத்தியாவுக்கு அரசராக இருந்தார். வே பா டே படே. வேனா அவர். வே பா டே படே. உ தா இர் உதார். உதார். ஔ இர் ஔர். பிரதாபி. பிரதாபி தே. வேனா அவர். படேனா மிகப்பெரிய. உதார். உதார் அப்படின்னா என்ன? கருணையுள்ள. கருணை. கருணை மற்றும் பிரதாபின்னா என்ன? வீரர், பெரிய வீரராக இருந்தார். அவர் மிகப்பெரிய கருணை உள்ளவராகவும் மிகப்பெரிய வீரராகவும் இருந்தார். உ இன் கே உன்கே ரா இஜ்ய ராஜ்யமே. உன்கே ராஜ்யமே. சா பாங்கிறத இப்பு. சப். சப்பு. பிர ச இன்ன பிரசன்ன. பிரசன்ன. இந்த இன்னு தெரியுதா? ஆஃப் இன்னு பார்த்தீங்களா? ஆஃப் இன்னு. இது நா, ஃபுல் நா. இந்த இன்னு தான் இந்த ஆஃப் இன்னு. பிரசன்னத்தே. உன்கே ராஜ்யமே சபு பிரசன்னத்தே. உன்கே ராஜ்யமேனா அவருடைய நாட்டில், அவருடைய ராஜ்யத்தில் கூட சொல்லலாம். அவருடைய ராஜ்யத்தில் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். பிரசன்னா என்ன? சந்தோஷமாக இருந்தார்கள். தா ஷா ரா இத். தஷ்ரத் கே தீ இன் தீன் ராணியாங். ராணியாங். ராணியாங் தீன். தஷ்ரத் கே தீன் ராணியாங் தீன் அப்படின்னா என்ன? தசரதற்கு தீன்னா 3. 3 ராணிகள். ராணினா மனைவியர்கள். தசரதற்கு 3 மனைவியர்கள் இருந்தார்கள். வே கௌஷல்யா. கௌஷல்யா. சுமித்ரா. சுமித்ரா. ஔ இர் ஔர் கைகேயி. கைகேயி தீன். வே கௌஷல்யா சுமித்ரா और கைகேயி தீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யார் யார்? கௌஷல்யாவும் சுமித்ராவும் கைகேயுமாக இருந்தார்கள். ராஜா. ராஜா को
கைகேயி, கைகேயி से ஆதிக் அதிக், இப் யாயிர், இது வந்து பால ஆஃப் இப்பு, இப் யாயிர் பியார்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்கோ, ராஜாக்கோன்னா ராஜாவிற்கு, ராஜாவிற்கு கைகேயிடத்தில், சேனா இடம், இந்த சேங்கிறதுக்கு பொருள் அப்புறம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கைகேயி சே அப்படின்னா கைகேயி இடத்தில் அதிக அன்பு இருந்தது, அதிக, அதிக் பியார், அதிக்னா அதிகம், அதிகமான அன்பு இருந்தது. அடுத்து பாருங்க, ராஜா, ராஜா, த இஷ்ராயித், தஷ்ரத் கே, சாயிர் சார், புத்ர, இந்த த்ர தெரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் லெட்டரில் வரும்ல, இக்ஷ இத்ர இக்ஞ இஸ்ர, இத்ர புத்திரத்தே, ராஜா தசரத் கே சார் புத்திரத்தே, ராஜா தசரதற்கு 4 பையங்க இருந்தாங்க. வே ரா இம் ராம், லா இக்ஷ மா இன் லக்ஷ்மண், ஷா இது த்ர, த்ரனா இது த்ரூ, ஷத்ரு இது கா, கால ஆஃப், ஆஃப் இக், ஷா த்ரு இக் ந, ஷத்ருக்ன, ஷத்ருக்ன ஔ ஔ பாராயித், பரத் தே, அவங்க யாராரு? ராமன், லக்ஷ்மணன், ஷத்ருக்னன், மேலும் பரதனாக இருந்தார்கள். ரா இம் ராம், மாதா, மாதா, கௌஷல்யா, கௌஷல்யா கா புத்ர, புத்ரதா, மாதா ராம், மாதா கௌஷல்யா கா புத்ரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் அவன் மாதா கௌஷல்யாவினுடைய மகனாக இருந்தான். லா இக்ஷ மயின் லக்ஷ்மண் ஔ இர் ஔர், ஷா த்ரு இக்ன ஷத்ருக்ன, சுமித்ரா, சுமித்ரா கே புத்திரத்தே, லக்ஷ்மண் और சத்ருக்னனும், லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் சுமித்ராவினுடைய பையங்களாங்க இருந்தாங்க, புதல்வர்களாக இருந்தாங்க. பாராயித், பரத், கைகேயி, கைகேயி கா புத்ர, புத்ரதா, பரதன் வந்து கைகேயினுடைய பையனாக இருந்தான். ரா இம் ராம், பாடா, படா, பாயி, பாயிதா, ராமன் வந்து பெரிய பையன், அவன் தான் மூத்த பையன். படாபாயின்னா என்ன? பெரிய பையனாக இருந்தான், அவன் தான் மூத்த பையன். வா இக் வக், பா ஹூ, இது ஹூ தெரியுதா? ஹால கீழே சுழு இப்படி வந்திருக்கு, அப்போ ஹூ, பஹூத், பஹூத், சு ஆஃப் இன்னு தேர்டு தா இரு, சுந்தர், சுந்தர்தா, பகுத் சுந்தர்தான்னா என்ன? அவன் மிகவும் அழகாக இருந்தான். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க, ஒரு நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராமாயணத்துலேருந்து ஒரு சிறு பகுதி, முதல் பகுதி இது. இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.